பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் என் சதுசானந்த அக்ரமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, கடந்த 21 வருடங்களாக ஸ்ரீ பேரிம்பஞான பீடத்தில் நடைபெற்ற புனித பௌர்ணமி 21 வருடங்களுக்கு பிறகு 2024 டிசம்பர் மாதம் நாளை 14ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்ரீ ஆத்மஞான பீடத்தில், அதாவது பாலமுனை மண்டூர் பாலமுனையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆத்மஞான பீடத்தில் முதலாக புனித பௌர்ணமி மகா யாகம் நடக்கவிருக்கிறது நாளை. அப்போ இறைவன் எங்களுக்கு பாருங்கள், ஏதோ நம்ம குருநாதர் ஏதோ ஒரு காரணத்துக்காக கடந்த 21 வருடங்களாக மட்டக்களப்பு மாநகரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பேரிம்பஞான பீடத்தில் நடைபெற்ற புனித பௌர்ணமி மகா யாகம் 21 வருடங்களுக்கு பிறகு 21 ஒரு முக்கியமான ஒரு நாள். அதாவது 21 2024 மிக முக்கியமான ஒரு நாள். அந்த 2024 டிசம்பர் முக்கியமான ஒரு நாள். அந்த டிசம்பரில் 14 மிக முக்கியமான நாள். அந்த 14 சனிக்கிழமையில் எங்களுக்கு இங்கே நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படி நாளை நடக்கும் அந்த புனித பௌர்ணமியில் பங்கு வைக்கும் போது வரப்போகிற நமக்கு இருக்கிற நம்மளோட துன்பங்கள், வரப்போகிற துன்பங்கள், நோய் நொடி, வறுமை, இயற்கை அனர்த்தங்கள், வேதனைகள், பட்டினி, பஞ்சம், பொருளாதார பிரச்சனை, இதிலிருந்து மீண்டு ஒளிய வாரத்துக்கு ஒரு மிக சக்தி வாய்ந்த மகா யாகம் உலகத்தில் தெரியாமல் செய்த கர்ம வினைகளில் இருந்து உலக மக்கள் எல்லோரும் மாண்புற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்லத்துக்கு இணங்க இந்த வையத்துள் அன்று வாழ்ந்த நம்ம யோகிகளும் ஞானிகளும் மகரிஷிகளும் தர்மத்தை சார்ந்து ஆன்மீகம் சார்ந்து வாழ்ந்தார்கள். நம்ம குருநாதர் அடிக்கடி சொல்வார், ஆன்ம சக்தி குறைஞ்சனால உலகத்தில் துன்பங்கள் ஏற்படுது. ஏனென்றால் இந்த உலகத்தை ஆன்ம ஞானிகளால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு உதாரணம் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் அடியேன் உட்பட நாங்கள் குருநாதர்கிட்ட போகும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு துன்பம், பிரச்சனை, வேதனை இப்படியெல்லாம் நமக்கு ஏற்பட்டது. அப்படி ஏற்படும் போது பாருங்கள், அந்த குருநாதர்கிட்ட நாங்கள் போகும்போது அந்த குரு பாருங்கள் எங்களுக்கு காயத்ரி மந்திரம் சொல்ல வச்சு மிக சக்தி வாய்ந்த எல்லா மந்திரங்களிலும் ஆதி மந்திரம், எல்லா தெய்வங்களுக்கும் பாருங்கள் சக்தி கொடுக்கக்கூடிய மகா ஜெகன்மாதா காயத்ரி, அது அடங்கி ஒடுங்கி செயலற்று எங்களுக்குரிய அந்த உயர்ந்த ஆத்ம சக்தியை வெளிப்படையக்கூடிய ஒரே மந்திரம் காயத்ரி மந்திரம். மந்திரங்களின் நான் காயத்ரி அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறார். சூரிய சக்தி தான் காயத்ரி. அப்படிப்பட்ட மகா சக்தி படைத்த மந்திரத்தை நாங்கள் பாராயணம் பண்ணும்போது அந்த மந்திரத்தினுடைய பாருங்கள் 24 அட்சரங்கள், 24 அந்த எழுத்துக்களுடைய பாருங்கள் அந்த அதிர்வலைகள், அந்த மந்திரத்தில் அதிர்வலைகள் எங்களோட மனதில் ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். அதாவது அம்மியை நாங்கள் அடிக்கடிக்கு அது நகருமாம் அம்மியும். அதே மாதிரி நாங்கள் திரும்ப ஜெபம் பண்ணும்போது எங்களுக்குள்ளே பாருங்கள் அந்த அதிர்வு எங்களுக்குள்ளே கர்ம வினைகளை பாருங்கள் கரைச்சி விடும். அப்படி கரைச்சி பாருங்கள் ஆன்மாவோட தொடர்பு கொள்ள வைக்கும்போது நாங்கள் தெரியாமல் செய்த கர்ம வினைகளிலிருந்து வெளியே வந்திருக்கிறோம். அப்போ என் குருநாதர் சொன்னா ஆன்ம ஞானிகளால் இந்த உலகத்தை காப்பாற்றா என்பதற்கு நாங்கள்லாம் ஒரு உதாரண புருஷர்கள், அடியேன் உட்பட. அப்போ இந்த மனிதன் பாருங்கள் நினைச்சு வாழ்கிறவர் எதை நினைக்கிறானோ அந்த நினைப்பு பாருங்கள் அவன் திரும்ப அவன் நினைக்கும் போது அது சக்தி பெற்று அவன் பாருங்கள் இந்த ஐம்பொறிகளை வச்சு இந்த உடலை வச்சு செயல்படுத்த வைக்கும். அந்த செயலுடைய பலன் அவனுக்கு கிடைக்கும், நன்மையோ தீமையோ. அப்போ இந்த மனம் பாருங்கள் உலக பக்கம் சார்ந்து போகும் அழிவுப்பாதையை நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருக்கான்.
அப்படின்னு சொல்லி என் குருநாதர் சொல்வார். அப்போ அழிவு பாதையை நோக்கிறேன்னு சொன்னால் இந்த அழியும் பொருள் பக்கம் பாருங்கள், அழிகிற பாருங்கள், அதை அளவுக்கு அதிகமாக நம்ம அந்த பக்கம் போகும்போது எங்களுக்குடைய உயிர் சத்து குறையும் போது எங்கள் உடலை பாருங்கள் இயக்கக்கூடிய அந்த ஆன்ம சக்தி குறைபாடு ஏற்படும் போது எங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வாரத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம மகரிஷிகள் தாங்கள் ஒரு நான் பிறந்த ஒரு அம்மா அப்பா வயிற்றில் அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சிந்திச்சார்கள். இதுக்கு என்ன வழி இல்லையா குருதேவா இறைவா அப்படின்னு சொல்லி அவங்க ஏங்கும் போது அருள் தாகம் அருள் பாய்ச்சி கொண்டு ஆண்டவர் அடையணும் அப்படின்னு சொல்லி ஏங்குற ஒரு ஆளுக்கு கடவுளே மாணிக்க வாசகருக்கு போல் குருவாக வருவாராம். அப்படி இல்லாட்டி தகுந்த குருவை நமக்கு அனுப்பி வைப்பாருண்டா தேடணும். இப்போ நாங்கள்லாம் கூகுளில் ஒரு விஷயத்தை தேடும் போது பாருங்கள் மற்றதெல்லாம் இருக்கும், அந்த தேடுறது நமக்கு கிடைக்கும் என்ற மாதிரி அதைத்தான் தேடுவோம் நாங்கள். அதே மாதிரி நாங்கள் தேடும் போது தான் பலதரப்பட்ட விஷயங்களை எதை நாங்கள் கவனித்து தேடுறோமோ அது எங்களுக்கு இப்போ ஏதோ ஒரு வகையில் கிடைக்கும். அப்போ அவர்கள் அப்படி தேடும் போது பாருங்கள் அவர்கள் கண்டுபிடிச்ச பெரிய மாபெரும் உண்மை என்னன்னு சொன்னால் அவர்கள் பாருங்கள் தேடும் போது அந்த ஆன்மாவோட பாருங்கள் தொடர்பு கொள்ளும் போது அவர்களுடைய பிரச்சனையிலிருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள். அந்த ஆன்மா பாருங்கள் ஒரு பக்கம் அந்த உடலை சார்ந்து அந்த உணர்வுமயமான அறிவுமயமான மகாசக்தி படைச்சி அந்த ஆன்மா அந்த உடலை சார்ந்து உலகத்தை சார்ந்து இருக்கும்போது தன்னுடைய சுயத்தன்மையை மறந்து தான் இந்த உடம்பு இந்த உலகம் இந்த பட்டம் இந்த பதவி என்று சொல்வதற்கு ஆரம்பிச்சு. அப்போ தான் யார் அப்படி என்று சொல்லி அறிவதற்காக ரமண மகரிஷி பாருங்கள் ஆராய்ச்சி பண்ணார். இருந்தால் நான் என்னுடைய உடல் இறந்து போகுது, ஆனால் நான் இருக்கிறேன். அப்போ நான் யார் அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்மா தான் நாங்கள் உணர்வு. அந்த உணர்வு பாருங்கள் பொருள் பக்கம் பாருங்கள் உலகத்து பக்கம் இந்த உடல் பக்கம் சார்ந்து அதோட உறைந்த நிலையில் இருக்கும்போது தான் அதுதான் என்று அடையாளம் காட்டுது. அப்போ தான் அதுதான் என்று அடையாளம் காட்டும் போது பாருங்கள் அதில் நமக்கு நன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை, தீமை தான் ஏற்படுது. இதிலிருந்து வெளியே வாரன்னு சொல்லி அவர்கள் கண்டு ஆன்மாவை உணர்வுமயமானது இந்த உடலில் இருந்து பாருங்கள் தான் முழுமையான அந்த தன்மையை பெறும்போது அவர்களுக்கு பெரிய ஒரு மகா ஞானம் கிடைச்சி. சித்தப்புருஷர்கள் இதை கண்டுபிடிச்ச உடனே அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டு அவர்கள் என்ன செய்தார்கள், அதிலிருந்து பாருங்கள் வெளியே வாரத்துக்கு மனிதன் துன்பப்படுவதற்கு என்ன காரணம் உண்டு முதல் யோகி ஆகிய பாருங்கள் கண்டுபிடிச்சார். முதல் யோகி கண்டுபிடிச்சாருன்னா மனம் இந்த ஆன்மாவை சார்ந்து இந்த ஆன்மாவோட பாருங்கள் சக்தியை எடுத்து இந்த உடலுக்குரிய 5 பொறிகளை கொண்டு இந்த உடலை இயக்கி இந்த உடலை படைச்சி அதுதான் செயல்படுத்துது. அது முழுமையாக பாருங்கள் இந்த பக்கம் சார்ந்து உறைஞ்சத்தால் அதனுடைய சுயத்தன்மை தெரியாமல் இப்படி வேதனைப்பட்டு கொண்டிருக்கு அப்படி என்று சொல்லி அவர்கள் கண்டுதான். இதுக்கு தான் நம்ம ராமபுரானுடைய கதையை சொல்கிறோம். ஏன்னா ராமபுரான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த உலகம் துன்பப்படுவதற்கு என்ன காரணம் குருதேவா அப்படின்ட்டு கேட்கும்போது ஒரு பெரிய ஒரு பணக்காரன் அந்த பணத்தை உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அதை எடுத்து பாருங்கள் செலவழிச்சா பஞ்சு செலவழிஞ்சு போகின்ற பஞ்சில் பிராந்தையில் திண்ணையில் இருந்து ஒன்றுமில்லை சாப்பாடு இல்லை அப்படின்னு கஷ்டப்படுற மாதிரி பெரிய மகாசக்தி படைச்ச இந்த உடலையும் இயக்கி இந்த உலகத்தை இயக்க மகாசக்தி படைச்ச யகன்மாதா அந்த பிரபஞ்சத்தை இயக்கும் அந்த பாருங்கள் அந்த மகாசக்தி நம்மளுக்குள்ளே இருக்கிறாமா அதோட தொடர்பு கொண்டு பாருங்கள் அதனுடைய பிள்ளைகள் நாங்கள் எந்த குறைவில்லாம வாழ வேண்டிய நாங்கள் இப்போ திண்ணையிலிருந்து கஷ்டம்ன்ற மாதிரி நாங்கள் கஷ்டம்ன்ற அதை திங்க் பண்ணி அந்த கஷ்டத்திலே உறைஞ்சி அது எங்களை பாருங்கள் ஆணவம் கண்மமா என்ற விஷயங்களை செய்ய வச்சு அதில் உறைஞ்சி பாருங்கள் நாங்கள் அந்த வெளியே வராமல் விதி என்று சொல்லி அதில் போய் கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் உபதேசம் பண்ணார் ராமபுரானுக்கு. இப்போ இந்த ஆச்சிரமங்கள் நமக்கு பாருங்கள் கூறுவது என்னவென்று சொன்னால் பாருங்கள் ஆச்சிரமங்கள் பக்குவப்படுத்துறது. ராமபுரான் இருந்து பாருங்கள் ராமபுரான் வசிஷ்டருடைய பாருங்கள் அவருடைய குருகுலத்தில் இருந்து எல்லோரும் ஒரே நிலை பக்குவ நிலை அடைந்தார்கள். ஏண்டா எல்லாம் பாருங்கள் சமன், எல்லோரும் நாங்கள் சமன், சாதி மத பேதங்கள் எல்லா ஒன்றுமில்லை, எல்லா உயிர்களும் சமன் பாருங்கள் இறைவனுக்கு அப்படி என்று சொல்லி இந்த பாருங்கள் பக்குவ நிலை அடைஞ்சார். பக்குவப்படுத்துகிற இடங்கள் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு பக்கம் ஒரு சூழலில் பாருங்கள் ஒரு பக்கம் இந்த மனம் சார்ந்திருக்கத்தால் நான் சொன்ன மாதிரி அதுதான் நாங்கள் அப்படி சொல்லி அது எங்களை பாருங்கள் ஒரு நற்காரியத்துக்கு போக விடாமல் அது தடுத்து கொண்டு அதில் நாங்கள் மாட்டுப்பட்டிருக்கோம். ஒரு எல்லை போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கோம். இதுக்கு அங்கால போகலாம். அந்த எல்லையை கடந்து போகிறதான் கடவுள், எல்லாத்தையும் கடந்தவர்.
சாதி மத பேதங்கள் எல்லாத்தையும் கடந்து நிற்கிறவர் தான் கடவுள். பாருங்க, எல்லா அட்டமா சித்திகள் அனைத்தையும் கடந்து பாய்த்து போனால்தான் அவரை சந்திக்கலாம்டா. எல்லாத்தையும் கடந்து பாருங்க, எதிலையும் பற்றற்று பாருங்க இருந்து எதிலோடையும் பாருங்க அன்பா எல்லாத்தையும் நடத்தக்கூடிய பற்றா நடத்தக்கூடிய ஒரு வழியைத்தான் இறைவன் காட்டினா. இதைத்தான் ஈஸ்வரர் பட்ட சொல்லியானேன்னா, உலகம் உனக்கு சொந்தமில்லை, உலகத்தில் தான் நீ வாழ்றா, உலகம் உனக்கு சொந்தம். அதே மாதிரி இந்த ஆன்மா வேலை பாருங்க, வேலை செய்யும் போது அதோட சார்ந்து பாருங்க வேலை செய்யும் பிறகு சொந்தம் மாதிரி. அது பிறகு தன்னுடைய சுயதன்மைக்கு வரும்போது சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை தான் அவர் உலகம் உனக்கு சொந்தமில்லை, உலகத்தில் தான் நீ வாழ்றா, உலகம் உனக்கு சொந்தம். அப்படி தான் வாழணும். அப்படி தான் வாழும்போது அந்த தன்னுடைய சுயதன்மையிலிருந்து நாங்கள் என்ன மாறாமல் இருப்போம். இன்றைக்கு நம்ம காரியாலயத்துக்கு போனால் பலதரப்பட்ட குணங்கள், பலதரப்பட்ட நிறங்கள், பலதரப்பட்ட பாருங்க ஆட்கள் இருப்பார்கள், உலகத்தில் பலதரப்பட்ட இருப்பார்கள். ஆனால் எங்களுக்கு பாருங்க அவளோட சேர்ந்து வேலை செய்ய முடியாதுன்னு நாங்கள் ஏதோ ஒரு சூழலில் பிறந்து அதுக்கு பக்கத்துக்கு அந்த சூழலுக்கு பாருங்க அதை திங்க் பண்ணி அடிமையாகிருந்து மனம் அதிலிருந்து பாருங்க இப்படி போய் எல்லாம் செய்து எல்லாரோடையும் பழக விடுதில்லை. அதிலிருந்து வாங்க அப்படின்னு தான் காட்டினார்கள். அதிலிருந்து நீங்கள் வெளியே வாரத்துக்குரிய வழியைத்தான் அவர்கள் காட்டினார்னா, நாங்கள் பலதரப்பட்ட குணங்கள் உள்ள அப்படின்னா இதுக்கு ஒரு உதாரண நிலை வச்சு பாரு. கடவுள் சொல்லியிருக்கிறாரு, கடவுள் தூணிலையும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார், எல்லாத்துலேயும் இருக்கிறார். அப்போ தூணுக்குள்ளே இருக்கார், துரும்புல எல்லாத்துக்குள்ளேயும் இருக்க கடவுள். அந்த கடவுள் தன்மை நாங்கள் ஆகினா பலதரப்பட்ட நிறங்கள், பலதரப்பட்ட குணங்கள், பலதரப்பட்டவரோட பழகிறதுக்கு எங்களுக்கு பாருங்கள் என்ன இந்த தூளில் துரும்பில் ஒட்டாமல் இருக்கிற மாதிரி நாங்களும் எல்லாரோடையும் பழகலாம். இந்த பழக்கத்தை பாருங்க, இந்த தன்மையை கொண்டு வர்றது தான் ஆச்சிரமங்கள். அந்த பழக்கத்தை அப்போ அங்கே போய் நாங்கள் பக்குவப்பட்ட உடனே, அந்த ஆச்சிரமங்கள்லேருந்து பக்குவப்பட்ட உடனே நான் யார், நாங்கள் என்னத்துக்கு நாங்கள் வந்து ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், இந்த கஷ்டத்திலிருந்து பாருங்கள் அந்த கஷ்டத்துக்கு என்ன காரணம், அதிலிருந்து நாங்கள் வெளியே வாரத்துக்குரிய அனைத்து காரியங்களையும் ஆச்சிரமங்கள் காட்டினால. அதனால தான் அந்த ஆச்சிரமங்களில் நாங்கள் போனோட எங்கள் மனம் பாருங்க பக்குவப்படும். அப்படின்னா நற்குணங்களால் நிரப்பப்படும். எங்கள் மனம் நற்குணங்களால் நிரப்பப்படும். நேற்றுனா அவங்களுக்கெல்லாம் உபதேசப்படும், நற்குணங்களால் நிரப்பப்படும். ஏன்னா இதிலிருந்து எங்களோட மனம் ஏதோ ஒரு பக்கம் மாட்டுப்பட்டுக்கிறதுனாடி நீ அப்படி நான் அப்படி நான் அப்படி என்று உங்களை கதைக்க வச்சுக்கொண்டு எங்களை பாருங்க தன்னுடைய சுயதன்மை அறிய விடாமல் எங்கள் மாயையாகிய விதியில் மாட்டுப்பட்டு எங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கு. அப்போ தான் பாருங்க, அப்போ அந்த அதிலிருந்து நாங்கள் அந்த துன்பத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு தான் அடிக்கடி பாருங்கள் அவதாரம் பண்ணுறாரு. இப்போ எல்லாம் பாருங்கள் நாங்கள் உலகத்து பக்கம் போய் தர்மத்தை மறந்து தர்மம் குன்றி அதர்மம் ஓங்கும் போது, உலகத்தில் அழிவு ஏற்படும் போது நான் அவதாரம் பண்ணி பாருங்கள் நல்லவர்களை காப்பாற்றவும் தர்மத்தில் நில்லாட்டவும் நான் அடிக்கடி வருவேன் அப்படின்னு சொன்னா மக்கள் பாருங்கள் அந்த பக்கம் அந்த சுவையில் போய் அதில் வீழ்ந்து பாருங்கள் தான் அதுதான் என்று சொல்லி அதில் வீழ்ந்து வேதனைப்பட்டு உலகத்தில் சமநிலை குறையும் போது கடவுள் வந்து பாருங்கள் நீ அதுக்குள்ளே சார்ந்திருக்க. அப்போ அது இல்லை. உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த தண்ணி பாருங்கள், தண்ணி அப்படியே இருக்கும். இந்த மாவுள்ள இந்த தண்ணியை விட்ட உடனே இந்த மாவுள் மாதிரியே இருப்பார். அப்போ எந்த இடத்துல நாங்கள் அந்த தண்ணியை விடுறோமோ அந்த தன்மையாக இருப்போம். ஏன்னா தண்ணிக்கு பாருங்கள் எந்த சுவையோ எந்த கலரோ எந்த இதுவும் இல்லை. எந்த இடத்துல போகிறாரோ அந்த சுவையாக அவர் இருப்பார். இந்த தண்ணியை பாருங்கள், அவர் சுட வச்சா ஒரு குணம் வரும், ஐஸ் தண்ணியை குடித்தா ஒரு குணம் வரும், சும்மா தண்ணியை குடித்தா வரும். பாருங்கள் எந்த சூழலில் அவர் வளர்கிறாரோ அந்த சூழல் தன்மை அந்த குணம் பாருங்கள், அந்த தண்ணியை குடித்தா அந்த இது வரும். ஒரு வேருக்குள்ளே இருந்து வர தண்ணி அந்த குணம் வரும். அதே மாதிரி பாருங்கள் நாங்கள் எந்த பக்கம் சூழலில் இருக்கிறோமோ அந்த தன்மை சூழல் வரும். ஆனால் அதிலிருந்து வெளியே வந்து சுயமாக வாழணும். அப்போ நம்ம தண்ணி சொல்கிறதா பாருங்கள், நான் ஐஸ் அந்த ஒரு 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 கப்புக்குள்ளே போனோடனே கப்பு மாதிரி இருப்பார். ஆனால் அந்த கப்புக்குள்ளே உறைஞ்ச உடனே நான் என்னுடைய அசல் இந்த கப்பு ஐஸ் கட்டி தான் அப்படின்னு சொல்லலாமா? அவர் சொல்லல. அதே மாதிரி நாங்கள் பாருங்கள் எல்லா பக்கமும் சார்ந்து நாங்கள் வேலை செய்யணும், எல்லா பக்கமும் சார்ந்து வேலை செய்யணும். இப்போ ஒரு பக்கம் போய் நாங்கள் உறைஞ்சிட்டோன்னே அந்த இடம்தான் நாங்கள் அப்படின்னு கேட்குறோம். நம்ம சொன்னோடனே அந்த இடம் அந்த ஊர் பாருங்கள் நான் தான் இந்த ஆள் தான் நான் இல்லாமல் ஒன்றும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த நான் என்ற அகங்காரம் பாருங்கள் எங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது பாருங்கள் என்ன தூய்மையான பாருங்கள் என்ன நற்குணங்களால் மனம் வராது. நற்குணங்களால் நிரப்பப்படாத மனத்தில் தெய்வீக பக்தி வராது. அப்போ பக்தி வந்தால் பாருங்கள் நற்குணங்களால் நிரம்ப ஆச்சிரமங்களில் போய் நற்குணங்களை அடைந்த மனதில் தான் என்ன பக்தி வரும். பக்தி வந்தால் தான் நமக்கு என்ன வரும்? சக்தி வரும். என்னென்னா மனத்தில் மனசக்தி வரும். அப்போ மனசக்தி வந்தால் தான் எங்களுக்கு சித்தி வரும். எல்லாத்துலேயும் பாருங்கள் சித்தி பெறக்கூடியது வரும். அந்த சித்தி வந்தால் பாருங்கள் எங்களுக்கு முக்தி வரும். முக்தி நிலவை எங்களுடைய சுயதன்மை அறிகிற ஞானம் எங்களுக்கு வரும். அப்போ இந்த தன்மையை அறிவதற்காகத்தான்
நமக்கு ஆச்சிரமங்கள் குருகுலத்தில் அப்படிப்பட்ட தன்மையில் போய் பாருங்கள் அடைவதற்காக எங்களுக்கு பாருங்கள் பெரிய ஒரு மகா யாகங்கள் யக்ஷங்கள் தியான யபங்கள் எல்லாத்துலேயும் கொண்டு வந்தாங்க. இந்த ஐம்பொறி மூலம் நாங்கள் உள்வாங்கினது. இப்போ மனிதன் பாருங்கள் மிருகத்தன்மை இருக்குது, மனிதனுக்குள்ளே மனிதத்தன்மை தெய்வீகத்தன்மை இருக்குது. இப்போ இந்த ஆச்சிரமங்களில் போய் நாங்கள் பாருங்கள் பக்குவப்பட்டவுடனே எங்களோட மிருகத்தன்மை இல்லாமல் போகும். ஆச்சிரமங்களில் போய் எல்லாரும் உண்டு, இல்லாட்டி நாம அவர் சரியில்லை வேறு சரியில்லை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நாங்கள் பல மிருகங்கள் இதைத்தான் மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கிறோம். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் பேயாய் கணங்கடாய் வல்ல சுரராகி முனிவராய் தேவராய் பாருங்கள் எல்லா பிறப்பும் பிறந்தெழுத்தை தாவர சங்கமத்துள் தாவரத்துக்குள்ளே போய்த்தார் சத்வகுணத்துக்குள்ளே. நல்லா யோசிச்சு பாருங்கள் எல்லாம் என்னடா எல்லாம் யோசிச்சு பாருங்கள் சூரிய சக்தியை சார்ந்து வாழ்கிற தாவரத்துக்குள்ளே பாருங்கள் எல்லா பிறப்பும் நாங்கள் பிறந்து பாருங்கள் இது தாவர இந்த இதுக்குள்ளே சங்கமிச்சு விட்டோம். இப்போ நாங்கள் பாருங்கள் எல்லா பிறப்பும் பிறந்த அந்த தன்மை எங்களுக்குள்ள பதிவு சித்தத்தில் இருக்கும். நாங்கள் ஒரு அறிவாக இருந்தால் பாருங்கள் ஒரு அறிவாக இருந்தது பாருங்கள் 2 அறிவாக இருந்தால் 3 அறிவாக எல்லா பதிவும் இந்த இதில் இருக்கும். சந்தர்ப்பம் வரும்போது அது வரும், சந்தர்ப்பம் சூழல் வரும்போது அந்த தன்மை எங்களுக்குள்ளே ஏற்படுது. அப்போ எங்களுக்குள்ள இருக்க அந்த மிருகத்தன்மை ஏற்படும் போது பாருங்கள் நாங்கள் பாவ செயலை தூண்டுறார். அப்போ ஆச்சிரமங்களில் போய் பாருங்கள் அந்த மிருகத்தன்மை இல்லாத நற்குணங்களால் நிரப்புறோம். அந்த மிருகத்தன்மை அந்த தன்மை தான் நீ சரியில்லை நான் சரியில்லை அவர் சரியில்லை சரியில்லைன்னு சரியில்லாமல் ஆக்கி போட்டு எங்களைத்தான் சரியில்லாமல் ஆக்குறோலையோ இன்னொரு ஆளை நாங்கள் சரியில்லாமல் ஆக்கலாம். நாங்கள் எங்களை சரியில்லாமல் ஆக்கி சரியில்லாமலே நாங்கள் போய் பிறகு நாங்கள் எப்போ சரி வரம் காட்டிலும் பிறக்க வேண்டியிருக்கோம். எப்போ நாங்கள் சரி வரமோ அன்றைக்கு தான் எங்களுக்கு இந்த பூமியிலிருந்து விமோசனம். அன்றைக்கு தான் நாங்கள் யாருன்னு தெரியும், இவ்வளோ நாளும் நமக்கு தெரியாது. அப்போ நாங்கள் பாருங்கள் மனிதத்தன்மை மிருகத்தன்மை மனிதத்தன்மை தெய்வீகத்தன்மை ஒரு மனிதன் 3 தன்மை. அப்போ இந்த ஆச்சிரமங்களில் போய் பாருங்கள் மிருகத்தன்மை போன உடனே எங்களுக்குள்ள ஒரு மனிதத்தன்மை ஏற்படும். மனிதத்தன்மை ஏற்பட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் கடவுள் தன்மை நம்மளுக்குள்ள உறையும். இந்த பிரபஞ்சத்தில் ஒரு நியதி பாருங்கள் நீங்கள் வட்டம் போட்டாலும் அந்த வட்டத்துக்குரிய சக்தி அந்த வட்டத்துக்குள்ள இறங்கும். இப்போ இல்லைன்னா காரில் வரக்குள்ளே பாருங்கள் நான் அவங்களுக்கு உபதேசம் பண்ணி வந்தேன்னா நீங்கள் என்ன கீறுறீங்களோ பாருங்கள் அதுக்குரிய சக்தி வரும், அதுக்குரிய தன்மையை அது காட்டும். யோசிச்சு பாருங்கள் நம்ம எல்லாம் பாருங்கள் ஓவியங்கள் கீறும்போது கூடாததுகள் வித்தியாசமாக காட்டினா வித்தியாசமான இதை வச்சு தான் பாருங்கள் என்ன இயந்திரங்களை கொண்டு வந்தார்கள். இயந்திரங்களை கீறி பாருங்கள் இப்படி முக்கோணம் இயந்திரம் கீறினா அதுக்குரிய சக்தி வரும். அது நம்மளுக்கு மனிதனுக்கு நன்மையோ தீமையோ செய்யும் என்ற உண்மை சித்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவர்கள் எல்லாத்தையும் கடந்து தன்னுடைய சுயத்தை அடைந்தவர்கள். இந்த பிரபஞ்ச சக்தியோட 2 கலந்து பிரபஞ்சத்தை இயக்கிற சக்தியோட அந்த ஆதிசக்தி ஜெகன்மாதாவோட 2 கலந்தவர். எந்த பொருளை நாங்கள் வரைகிறோமோ பாருங்கள் எந்த பொருளை நாங்கள் உண்டாக்குறோமோ அந்த பொருளுக்குரிய சக்தி அதுக்குள்ள உறையும். இதெல்லாம் அமைச்சு பாருங்கள் நாங்கள் சமைச்சிருக்கோம். இதுக்குள்ள ஒரு தெய்வீக தன்மை உறைஞ்சிருக்கத்தாலாம் பாருங்கள் இதுக்குள்ளே வந்த உடனே மனம் அமைதியாகுது. அப்போ அந்த சக்தி இதுக்குள்ள உரைகிறதுக்குரிய வழியெல்லாம் பாருங்கள் நாங்கள் செய்தால் அதெல்லாம் உரைய வச்சுருக்கோம். அப்போ எந்த சக்தி பாருங்கள் எந்த உருவத்துக்குள்ளே நாங்கள் இது பண்ணுறோமோ அந்த உருவத்துக்குள்ளே அந்த சக்தி வந்து உறையும். இதுதான் உண்மை. அப்போ அந்த தன்மை ஏற்படும். அந்த தன்மை ஏற்பது ஆச்சிரமங்களில் போய் நாங்கள் இருக்கும்போது எங்களுக்கு அந்த பக்குவ நிலை அடையும், மனத்தை தூய்மையாக்குற நிலை அடைஞ்சு வரும். அதாவது நற்குணங்கள் தானாக நடக்கும். அப்போ மனிதத்தன்மை எங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வரும்போது பாருங்கள் தெய்வீகத்தன்மை நம்மளுக்குள்ள உறையும். அதான் மனுஷன் மனு ஈசன் அந்த ஈசன் எங்களுக்குள்ள உறைஞ்சிடுவார். அந்த ஈசன் உறைஞ்சா பாருங்க மனித உருவில் நடமாடும் கடவுளாக வாழ வேண்டியவன். என் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் மனித உருவில் நடமாடும் பயங்கர பிராணியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், அதனால தான் துன்பம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி எங்களுக்கு உபதேசம் பண்ணுவார். என்னுடைய சொல்லி பாருங்க மனித உருவில் நடமாடும் கடவுளா மனிதத்தன்மை வரும்போது கடவுள் தன்மை அவனுக்குள்ள வரும்போது பாருங்க கடவுள் தூணுல துரும்புல எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறாரு, எல்லாத்தையும் செய்கிறார். இதைத்தான் அர்ஜுனுடைய நான் பாருங்க உன்னை போல் குடும்பம் பிள்ளைகள் எல்லாம் இருக்கு பாருங்க உலகத்தில் என்னுடைய கடமை ஆற்றன், எனக்கு பாதிப்பு இல்லை, நான் தான் கர்த்தாவாக இருந்தால் அகத்தாவாக இருக்கேன். நான் மனித சரீரம் எடுத்து அகத்தாவாக வந்திருக்கேன். கர்த்தாவாக இருந்தனா இப்போ நான் சரீரம் எடுத்து வந்ததால் அந்த சரீரத்துக்குரிய கடமையை நான் செய்யும் போது ஒட்டாமல் செய்கிற விஷயத்தை பாருங்க உனக்கு யோகியா இருந்து கர்ம யோகியா இருந்து போதிக்கிறேன். இந்த சரீரம் எடுத்தால் கர்மம் செய்யணும், கர்மம் மட்டும் செய்யணும். அப்போ கர்ம யோகியா இருக்க நான் கர்மம் பாருங்க இந்த உடல் ஆற்றுவதற்கு யோக நிலை சக்தி நிலை நமக்கு வேணும். மனசக்தி பெற்றால் இந்த கர்மத்தை இந்த உடலை வச்சு இயக்கலாம், அது பாதிக்காது.
அதான் யோக நிலை, யோகிகள் நிலை. அப்போ கிருஷ்ணன் என்று சொல்கிறான் பாருங்க, உன்னை போல் நான் மனித சரீரம் எடுத்திருக்கேன், ஆனால் நான் கர்த்தா, நான் தான் படைத்தவன். ஆனால் இப்போ நான் இந்த சரீரம் எடுத்து வந்ததால் இந்த சரீரம் கூடிய அனைத்து விஷயங்களும் எனக்கு பாதிக்கும். ஆனால் நான் யோகியாக, உள்முகமாக யோகியாக இருக்கிறனால எனக்கு பாதிப்பதில்லை. நீ என்னை பூர்ணமாக சரணாகடை அடைஞ்சால் நான் யோகியாக இருந்தனாலே என்னை போலி வருவா. எதை நினைக்கிறோமோ அது ஏன்னா அவர் அந்த பூரணத்தோட நம்ம தொடர்பு கொண்டிருக்கிறதால நீயும் அவரை நினைச்சா அந்த பூரணத்துவ தன்மை உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி தான் அவர் கீதையில் உபதேசம் பண்ணுறார். அப்போ நாங்கள் பாருங்கள், இப்படி போய் அவரோட போய் நாங்கள் தொடர்பு கொள்ளும் போது அந்த பூரணத்துவமான நிலையை அடைஞ்சி கர்ம மாற்ற தான் கர்மயோகியாக இருக்கிறார். அதனால் உலகத்தில் எதுவும் உனக்கு பாதிக்காதப்பா. உனக்கு ஏன் பாதிக்குதுன்னு சொன்னால் உன்னுடைய சுயத்தன்மையிலிருந்து சற்று நீ விலகிவிட்டா அப்படின்னு உலகத்துக்குள்ளே போய்த்தா. அப்போ உனக்கு மனசக்தி குறைஞ்சதால் உனக்கு ஒன்றும் சரியாக செய்ய முடியாது. சரியாக செய்ய முடியாதனால நீ ஆன்மீகத்துக்கு போனாலும் பாருங்கள் உனக்கு என்ன செய்யணும், அங்கே போய் சரியாக செய்ய மாட்டான்டா. அதுக்கும் விடுதில்லை உன்னை என்னடினா ஒன்றுக்கும் விடாது உன்னை என்று சொல்கிறார். எல்லாம் யோசிச்சு பாருங்க, நீ ஆன்மீகத்துக்கு போனால் துறவியாயிரூவா எல்லாத்தையும் விட்றா. அப்படி ஒன்றும் இல்லை, ஒன்றையும் விடாது பாருங்க. கடவுள் ஒன்றையும் விடுற, எல்லாருக்குள்ளேயும் கடவுள் நிற்காரு. அப்போ அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டார், விடுறாண்டியோண்ணா இதுக்குள்ளே மட்டும் நான் இல்லை விட்டு தெரிக்கிறப்பா அப்படின்னு சொல்லிக்காரா? செஞ்சிச்சு பாருங்க. கடவுள் பாருங்க எல்லாத்துக்குள்ளே இருக்க, தூணில் துரும்புல எல்லாத்துக்குள்ளே இருக்கிறவர் பாருங்க, எங்களுக்குள்ளேயும் இருக்கார். அந்த கடவுள் தன்மை வந்தா பாருங்க, நான் எல்லா பக்கமும் நாங்கள் வாழ்ந்து பாருங்க என்ன இறுதியில் பாருங்க எங்களுடைய சுயதன்மையோட தொடர்பு கொண்டு முக்தி நிலை அடைகிறது தான் நற்குணங்களால் நிரப்பப்பட்ட மனதில் பக்தி வரும். பக்தி வந்தால் மனம் சக்தி வரும். சக்தி வந்தால் பாருங்க நாங்கள் சித்தி பெற்றுருவோம். எல்லாத்துலேயும் பாருங்க அணுவா எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற சித்தி பெற்றுருவோம். அந்த சித்தி பற்றி பாருங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்க தன்மை வந்தாலும் அந்த கண்டுபிடிச்ச பொருள் பக்கம் போகாமல் இருக்கும் போது உனக்கு முக்தி நிலை வரும். அப்பா நீ கடவுள் ஆகிடுவா அப்படின்னு சொல்லித்தான் நம்மளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணியிருக்காரு. அதான் பாருங்க வாழ்க்கையில் நமக்கெல்லாம் பாருங்க அரிய வாய்ப்பு கிடைக்கும். என்னடினா எல்லா இடங்களும் பாருங்க உலகத்தில் பாருங்க துன்பங்கள் வேதனைகள் பாருங்க வந்து கொண்டிருக்க அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் போது அதிலிருந்து வெளியே வாரத்துக்குரிய அந்த ரிஷிகள் காட்டின சரியான வழியை எங்களுக்கு சரியான சத்குருவை பாருங்க எங்களுக்கு கிடைச்சிருக்கா. இதில் பெரிய பெரும் பாக்கியம் என்னடினா, இது பெரும் பாக்கியம் என்னடினா அடியே நினைப்பது என்னன்னா இப்போ பாருங்க, நான் ஒரு பக்கம் சார்ந்திருக்கதால் நமக்கு தெரியல. அடியை நான் நினைப்பது பாருங்க, நான் இந்த பக்கம் துன்பத்து பக்கம் இருந்து கவலை பக்கம் இருந்திருந்தால் அதை திங்க் பண்ணி பாருங்க. இன்றைக்கு பாருங்க என்னை யாரு இந்த துன்பத்தை எப்படி வெல்வது பாருங்க. இந்த துன்பம் என்னை பாருங்க அழிச்சிருக்கும். ஆனால் பாருங்க இந்த பக்கம் நீ கவனிச்சு அந்த பக்கத்தை வெற்றி அடைஞ்சி இந்த உலகமண்டா எந்த இது ஆன்மீகமண்டா என்ன அப்படின்ற நிலையை அறிய வச்சு பாருங்க இந்த உலகத்துக்கு வழிகாட்டு என்று சொல்லியிருக்காண்டா. அவ்வளோ பெரும் பாக்கியம் பாருங்க. அதான் வையத்துள் வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வையத்தில் இப்படித்தான் பாருங்க அவர்கள் வாழ்ந்தார். இந்த பக்கம் சார்ந்து வாழ்ந்து இந்த வையத்தில் பாருங்க எதுவும் தாக்காம, அந்த வையத்தில் பாருங்க எதுவும் பாதிக்காம, அதுக்கும் அவர்கள் பாதிப்பு ஏற்படுத்தாமல் வாழ்ந்து இறுதியில் ஆண்டவனை முக்தி நிலை அடைஞ்ச வாழ்க்கை தான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு போதிச்ச அந்த பகவான் இந்த புண்ணிய பூமியில் பாருங்க ஆத்ம ஞானத்தை உருவாக்கி 2024 பாருங்க டிசம்பர் பாருங்க 14ஆம் தேதி அங்கே தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்கே 21 வருஷங்கள் பாருங்கள் விடாமல் செய்ய வச்சு இங்கே செய்ய வச்சிருக்கிறாங்க. ஏதோ எங்களால் பாருங்கள் இந்த உலகத்துக்கு மாபெரும் பாருங்கள் நன்மையை உண்டாக்குவதற்காகத்தான் சப்தரிசிகள் யோகிகள் பாருங்கள் 18 சித்தர்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு மாபெரும் பாருங்கள் ஒரு பேருண்மையை இந்த உலகத்துக்கு வழிகாட்டுவதற்காக எங்கள் எல்லாரையும் சேர்ந்து சிந்திச்சு பாருங்கள். நாங்கள் ஒரு ஊரில் பாருங்கள் எங்களுக்கு ஒரு பாதை ஒரு ரோட்டு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அதிகாரிகிட்ட போய் ஒரு ஆள் போய் அந்த ஊரில் போய் கேட்டால் அது செல்லுபடியாகாது. யோசிச்சு பாருங்கள். ஆனால் பாருங்கள் எல்லோரும் சேர்ந்து பாருங்கள் கேட்டோடனே அங்கே பெரிய ஒரு சக்தி உண்டாகும். எல்லோரும் சேரும்போது அந்த எல்லோரும் சேர்ந்து அந்த விண்ணப்பத்தை நாங்கள் அந்த பெரிய உயர் அதிகாரிகிட்ட வைக்கும்போது நிச்சயம் பாருங்கள் அந்த உயர் அதிகாரி அந்த என்ன நிச்சயம் அதை செய்வார். அதே மாதிரி பாருங்கள் நாங்கள் ஒரு ஆள் பிரார்த்தனை பண்ணுறதை விட எல்லோரும் சேர்ந்து பாருங்கள் கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது மாபெரும் சக்தி ஒன்று உண்டாகும். அந்த மாபெரும் சக்தி உண்டாகும் போது பாருங்க மக்கள் உலகத்தில் தெரியாமல் செய்த கர்மவினைகளிலிருந்து தாக்கத்திலிருந்து பாருங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த மாபெரும் சக்தி அந்த கூட்டு பிரார்த்தனை அந்த சக்தி போய் அந்த தன்மையை பாருங்க இல்லாமாக்கி உலகத்தில் பாருங்க எல்லோரும் பாருங்க என்ன
எல்லோரும் இன்புற்றிருக்க ஒன்று வேறொன்றும் இல்லை, பராபரம் ஒன்று தாய்மாரார் சொன்னமாய் எல்லோரும் இன்புற்றி இருப்பதற்காக எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படி என்று சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க, நாங்கள் கடந்து வந்த பாதைகள் அனைத்தையும் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பாருங்க, அந்த கடந்து வந்த பாதையில் எங்களை அவர் தான் கூட்டிட்டு வந்திருக்கிறார். அப்படின்னா ஒரு கடலில் காத்திருக்கும் அலைகள் இருக்கும் எல்லாம் இருந்தோம். அந்த என்ஜின் பவராக இருந்தால் தான் அந்த பாதை அக்கறைக்கு போய் சேரும். அதே மாதிரி இந்த உலகத்தில் பலதரப்பட்ட துன்பங்கள் நடந்த உலகத்தில் எங்களை இந்த அளவுக்கு தள்ளித்து வந்திருக்கார் அப்படி என்று சொன்னால் நாங்கள் கடவுளோடு இருக்கிறோம் அப்படி என்று சொல்லி இது ஒரு உதாரணம் மாதிரி. அதனால் நாளை நடக்க போகிறோம் மாபெரும் உலக சேமத்துக்காக, உலகத்தில் சாந்தி சமாதானம் சுபிட்சம், உலக மக்கள் என்று சொல்லனா துயரங்களில் வேதனைகளில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கார்கள். அவர்களுக்கு ஒரு சாந்தி சமாதானம் இனி வரப்போகிற காலத்தில் துன்பங்கலவாத இன்ப வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி மகா சக்தி படைத்த அந்த ஜெகன்மாதா காயத்ரி அவரை வேண்டி பகவான் நாராயணன் 18 சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், என் குருநாதர் உட்பட மகாதேவர் உட்பட எல்லோரையும் கூப்பிட்டு எல்லாரையும் மந்திரங்கள் மூலம் அவர்களை அழைச்சி செய்யப்போகிற அந்த மகா யாகத்தில் உலகத்தில் ஒரு பெரிய ஒரு நன்மை கிடைக்கும். அந்த நன்மை கிடைப்பதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி, அதனால் அதில் பங்கு பெற்றது பெரும் பாக்கியம். என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க.